தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக இருந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் விரைவில் சரி செய்யப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகள் தான் தனது கண்கள் என்று கூறினார். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவரினுடைய அறிவுறுத்தலின்படி அமெரிக்காவில் கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு வகையான உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஃபெட்னாவினுடைய ஆண்டு விழாவில் சிறப்பாக பங்கேற்று அந்த விழாவில் சிறப்பித்ததோடு மட்டுமல்லாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரிந்து கிடக்கிற எல்லா தமிழர்களையும் தமிழ் அமைப்புகளையும் ஒன்றாக்கி நன்றாக்கி மீண்டும் ஒரு உலகத்தமிழ் மாநாடு நடத்துவதற்கான ஆலோசனைகளையும் மேற்கொண்டு, அதாவது ஆய்வு பணிகிறது காலங்காலமாக நடைபெறுவது தான். அது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் சம்பந்தப்பட்ட அவர்களினுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான இடங்களுக்கும் சென்று ஆய்வு செய்வது என்பது ஒரு மரபு தான். சம்பந்தப்பட்ட நிகழ்வில் கூட நான் அமெரிக்காவில் இருந்து கூட அது குறித்து விசாரித்த போது மாண்புமிகு அமைச்சர் அவங்க எதுவுமே எடுக்கலை, காணொலியோ கேட்பொலியோ மாண்புமிகு அமைச்சர் அந்த அம்மா எதுவுமே எடுக்கலை. சொல்லப்போனால் அவங்களே தமிழ் வழி கல்வியில் படித்த ஒரு சகோதரி தான். ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய மகளாக பிறந்து தமிழ் வழி கல்வியில் பிறந்து இன்று ஆங்கிலத்தில் நன்றாக பேசக்கூடிய ஒரு தனித்திறமை வளர்த்து கொண்ட ஒரு அரசியல் ஆளுமை தான். இல்லை எந்த ஒரு பள்ளிகளிலுமே அவர்கள் பேசக்கூடிய ஒரு தமிழ் வழி கல்வியாகவோ அல்லது ஆங்கில புலமையோ அல்லது அவர்களுடைய பேக்ரவுண்டோ வேறு எந்த அரசியல்காரர்களுக்காகவும் யாருமே கேட்கக்கூடாது. ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வில் அந்த மாணவியோட ஒரு ஐஸ் பிரேக்கராக அவர்கள் நெருங்கி பழகுவதற்காக, ஏன்னா அவங்களும் ஒரு சாதாரண எளிய வீட்டு பெண்ணிலேருந்து வந்தவங்க. அந்த பெண்மணியை பார்த்தபோது, அந்த மாணவியை பார்த்தபோது அமைச்சருக்கும் தன்னை போல் ஒருத்தையை பார்த்ததால ஒரு அக்கா ஸ்தானத்தில் தான் அதை அவங்க பேசுகிறாங்க. அதான் அதை யாரும் அதை தவற எடுத்துக்குவாங்க.